வந்துட்டு நீங்க வந்து இனத்துறையில் நடிகர். அப்போ நான் இங்க தமிழ் தலைமை சேனலுக்காக உங்க பேர் பண்ணணும். நீங்க வந்து இந்த துறையில வளர்றதுக்கு நோக்கி முதல்ல தனியார் துறைக்கு உருவாக்குறீங்கன்னு சொன்னீங்க. அதை பற்றி முதல்ல இது சும்மா ஒரு சார் வணக்கம். வணக்கம். இது தமிழ் தலைமை சேனலுக்காக உங்களுக்கு கால் பண்ண உங்களை பற்றி முழு அறிவிக்க கொடுக்கணும். நீங்க என்ன பண்றீங்க, முதல்ல என்னவா இருந்தீங்க, இப்போ என்ன பண்றீங்க? என் பேர் சேஷாரு. நான் வந்து எனக்கு கல்யாணம் ஆச்சு. எனக்கு ஒரு பையன் இருக்கான். ஸோ என்னுடைய சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா சிவகாசி ஒரு கிராமம், ஒரு கிராமம். எங்கள் அப்பா அம்மா ஊர் தான். என்னுடைய நம்ம வந்து வாட்டர் ப்ரொடக்ஷன் செய்யணும். இங்கே தான் பண்ணுவாங்க. என்னுடைய அம்மா காலம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சென்னையில் தான் வந்து போச்சு. ஆஃப்டர் டிகிரி முடிச்சதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஒரு சேல்ஸில் பண்ணேன். சேல்ஸ் போனதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அட்மின் போனேன். அதுக்கப்புறம் வந்து அக்கௌண்ட்ஸில் இருந்தேன். அப்புறம் ஒரு போய் மேனேஜ்மெண்ட்டையும் வந்திருந்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய காலம் வந்து திடீர்னு என்னுடைய ஃப்ரெண்டு வந்து நான் சொல்லிக்கிறேன். எங்களுக்கு இந்த மாதிரி நான் ஒரு 22 வயசுலேயே எனக்கு நடிகர் இன்ட்ரெஸ்ட். ஸோ எனக்கு சரியான வழிமுறை இருக்காங்க, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்காங்க. இப்படி போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா செல்லுலாம் இருக்கு. செல்லில் பார்த்தீங்கன்னா கட்டினாலே என்னென்னு போனால் என்ன பண்ண எல்லாமே ஈஸியாக தான் போயிடுது. ஹெல்ப் பண்ணாதான் அப்படின்றப்ப ட்ரை பண்ணிட்டே நான் வந்து ஒரு ஒர்க்கும் பார்த்தேன். ட்ரை பண்ணுறப்ப நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு கிடைக்கல. கடவுள் எனக்கு கொடுக்கலன்னு தான் நான். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து எங்கள் ஃபேமிலி அப்படியே கான்டாக்ட் போயிட்டு இருக்கப்போ என் ஃப்ரெண்டுகிட்ட முன்னாடியே சொல்லி வச்சிருந்தேன். சொல்கிறா அப்படின்னு அவன் வந்து அவங்க ஆர்ட் 25 வருஷமா வந்துட்டு சினி ஃபீல்டு. அவன் வந்து திடீர்னு சடனாக வந்துட்டு அவனை பார்க்குறப்போ சொன்னாங்க சான்ஸ் ஆக்டர் இருக்கிறதுக்கப்புறம் நான் போட்டு சுற்றிடுவோம். அப்போ நாடகம் அந்த கரெக்டர்லாம் வந்தான். ஸோ பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. சூப்பராக இருக்கிறாரு, ரொம்ப நன்றியாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து அறிமுகம் நான் வந்து கான்டாக்ட் பண்ணேன். அந்த கான்டாக்ட் போவேன். ஸோ சரி இப்போ ஓகே நாங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அப்படியே எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து நான் விஷயம் அதுக்குள்ள 19 எனக்கு அப்போ செகண்ட் பார்த்தீங்கன்னா மார்ச் பீரியட் வித்தியாசம். ஸோ அப்படியே பீரியட் அப்படியே வரணும். அப்படியே ஒரு பார்க்கணும் நல்ல நான் இது எப்படி வந்து அவன் எவ்வளோ எல்லாருக்கும் பெரிய ஆக்டரும் வர பசங்களும் வெளியே போகும். நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா கடவுள் கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணிட்டு அதை மிஸ் பண்ணாமல் அது நம்ம எங்கேயும் போவேன் இந்த ஃப்ரீயாக அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கு. ஆனால் நினச்சேன் எங்கேயும் பார்த்தேன். அது என்னால் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக முக்கியம். ஒய்ஃபு கட்டிக்கணும், என் பையனும் ஒரு வந்து நல்லா யூஸ் பண்ணலாம். போங்க நல்லா பண்ணணும், நல்லா ஃபெமிலியர் ஆகுங்க, நல்லா பண்ணுங்க, டேலண்ட் பண்ணி பண்ணுங்க, என்கரேஜ் பண்ணுங்க. இந்த காலத்தில் யாரும் என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. என் பையனும் என்கரேஜ் பண்ணுவேன். ஸோ அது மூலியமா அவங்க சப்போர்ட் இல்லாமல் நான் இருந்தாலும் நான் அவங்க சப்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அப்படி பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு எனக்கு வீட்டில் சேஞ்ச் பண்ணி அதில் என்னென்ன நான் டெவலப் பண்ணிக்கணும், எவ்வளோ கஷ்டப்படணும், கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீல்டில் இருக்கிற அவங்களை பார்த்து அவங்ககிட்ட நான் நிறைய கற்றுக்கணும்.
அதுக்கப்புறம் ஒரு சீரியல்லாம் இருந்தாலும் சீரியல் வந்து நிறைய கேரக்டர் பண்ணிட்டாங்க. இதுக்கு வந்து என்னதான் வந்து நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சாலும் நம்ம மக்களுக்கு எல்லாம் பண்ணணும், எல்லாம் பண்ணலாம், மக்களை ஏற்றுப்பாங்க. ஸோ அதுலயே எல்லாம் ஏற்றுப்பாங்க, நாங்கெல்லாம் பண்ணி விசாரிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டேரக்டர் வந்து ரொம்ப இருந்துச்சு. அதுக்கப்புறம் சீரியல்ல எல்லா டேரக்டர், அசிஸ்டன்ட் டேரக்டர், ப்ரொடியூசர் எல்லாருக்கும் மனமாக தான் நடந்துச்சு. அவங்க இல்லைன்னா நாங்கள் இல்லை, இந்த ஃபீல்டு நான் ஃபீல்டு வந்ததுக்கப்புறம் அவங்க வந்துட்டு என்னை ஓகே பண்ணலன்னா இந்த அளவு அவங்க வந்து மிகப்பெரிய நன்றி. ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டேன். இதில் வந்து கேரக்டர்லாம் நான் நிறைய பண்ணியிருக்கேன். இந்த கேரக்டர்லாம் மட்டுமே வந்து பிஃபோர் ஆகும், இந்த கேரக்டர் பிஃபோர் ஆகும். ஸோ எனக்கு வந்து போலீஸ் பண்ணிட்டேன், அட்வொகேட் பண்ணிட்டாங்க, கண்ணு பேர் பண்ணிட்டேன், ஹாஸ்டல் இன்னும் பல விதமான கேரக்டர்லாம் பண்ணேன். ஸோ இது இல்லாமல் சினிமா அதெல்லாம் வந்து கால் பண்ணிச்சு மக்கள்கிட்ட நல்லா என்னுடைய சினிமாவில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்ததே சினிமாவில் தான் ஃபஸ்ட்டு இருக்கும். நீங்கள் சீரியலில் நடிக்கிறது போதே உடனடியாக வந்து திரைத்துறை தான் நிறைய விஷயம் நிறைய பேர் வந்து இன்னும் சீரியலில் அவங்க வந்து ரொம்ப வருஷமா எல்லாருக்கும் கிடைக்கிறதுங்க கரெக்ட். தொடர்ந்து அந்த மாதிரி வாங்கி வந்ததுன்னா ரொம்ப மிகப்பெரிய விஷயம். அந்த வாங்கி சொல்லணும். இன்னொரு கேள்வி, சினிமா துறையில வரதுக்கு முதல்ல வந்து இப்போ முதல்ல ஆரம்பம் வந்து நாடகங்கள், அதுதான் வந்து பழைய நடிகர்களெல்லாம் வளர்த்துட்டு உண்மைதான். அது இல்லைன்னா கேட்கறது மிகப்பெரிய நடிகர்கள் கூட யாருமே கிடையாது. எல்லாருமே நாடகம் நினைச்சு அதுக்கப்புறமா தான் நம்ம நடிக்கிறது. அப்போ இப்போ உள்ள காலகட்டத்தில் நடிக்கணுங்கிறதுல பெரிய உதவியாக இருக்கிறது இது வந்து நான் என்னுடைய பாட்டு வந்து நான் கரெக்டாக தரணும், ஒவ்வொரு நாளும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். அங்கே போய் கனெக்ட் பண்ண சொல்லுவாங்க, செக் பண்ணுவாங்க, கரெக்டாக கண்டிப்பாக பார்ப்பாங்க. எவ்வளோ விஷயம் எல்லாம் ஜஸ்ட் லைக் தட். நம்ம வந்துட்டு நான் நினைக்கிறேன் வேற கரெக்டாக நினச்சிட்டு போயிடுவேன். அவங்க செக் பண்ணுவோம், சேனல் பண்ணுவாங்க போடுறப்ப உங்க ஓகே பண்ணுவோம், அவங்க ஓகே பண்ணுவோம். இங்கே வந்து என்னன்னா அதாவது ஒரு ஆண்டு விழா, பள்ளியில் நடக்கிற ஆண்டு விழா, இந்த மாதிரி நிறைய ஏதாவது கலந்துருக்கீங்களா? அது வந்து உங்களுக்கு இப்போ நடிப்பில் இருக்கிறதுனால அந்த அனுபவம் எல்லாம் நல்லா பயன்படாது. கரெக்டு. பட் ஆனால் நான் வந்து பெரிய லெவலில் வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணல. இங்கிலீஷில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு கேரக்டர், அதுக்கப்புறம் ஆஃபீஸில் வந்து சின்ன கேரக்டர், அது நல்ல இருக்கு. பெருசாக பார்ட்டிசிபேட் பார்த்தீங்கன்னா என்ன கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சி பண்ணீங்க, என்ன கேரக்டர் வந்துட்டு ரொம்ப இருக்கும்? நீங்க சினிமாவில் நடக்கிறது அடுத்து தொடர்ல நினைக்கிறப்போ நீங்க ஒரு டைரக்டரோ இல்லை கேமராமேனோ பக்கத்துனா அவங்க தான் மெயின். என்னதான் சுற்றி கூட எத்தனை பேர் தெரிஞ்சாரு, இவங்க கூட அவங்களுடைய அதாவது தொடர்பு எந்த மாதிரி இருக்கு, அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, நீங்க அவங்கள்ட்ட சுமூகமா நல்லா ஒரு பயம் இல்லாம அந்த அணுகுனீங்களா, இல்ல ஒரு பதட்டம் இல்லாத மாதிரி ஏதாவது இல்லை நீங்க கேட்கறது கரெக்டு. நான் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் போனப்போ எனக்கு நல்ல பயங்கர பதட்டம் இருந்தது. இப்போ என்ன சொல்லுவாங்க, என்ன திட்டுவாங்களோ, என்ன பண்ணாலும் பயங்கர பதட்டம் இருந்தது. அதுல கொஞ்சம் கொஞ்சமா வந்து நடிக்க கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய இதுக்குள்ளதான் இருக்கும், கேஷ் சொல்லிட்டு
கேமரா முன்னாடி நானும் வீட்லயே இருந்து நடிச்சிருக்கோம்னு சொன்னாங்க அந்த கேரக்டர் கம்மி. அங்கேயும் போயிட்டு என்னுடைய டேலண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமா வந்து நான் டெவலப் பண்ணி அங்கேயும் போய் என்னுடைய இது வந்து காமிச்சேன். இதுல டேரக்டரும் கேமராமேன் ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லைன்னா நம்ம டிவியில சரியா தெரியும். அவங்ககிட்ட சுலபமான ஒரு விஷயம் அது இருந்தாதான் அதுல வந்து அழகா காமிக்கலாம். உங்களுக்கு கேமராமேன் வந்து நமக்கு நல்லா இருக்கலன்னா டிவியில நம்ம நல்லா வரணும். என்னதான் நம்ம மேக்கப் பண்ண போகணும், நம்மளுக்கு சரியா பண்ணலாம்னு நினைச்சிட்டாங்கன்னா சரியா வரல. அவங்க கிட்ட ஒரு சுலபமான ஒரு உறவும் அதே போல நல்ல டைரக்டர் நல்லா வந்து பழக்கம் வழக்கம் எல்லா ஒரு ஒரு எந்த ஃபீல்டையும் பார்த்தீங்கன்னா அது மேல இருக்கிறவங்க பிரச்சனை கரெக்டாக கற்றுவாங்க. அதுதான் நம்ம வந்துட்டு பொருட்படுத்தே கூடாது. அவங்க கத்துறாங்க, அவங்களுக்கு மேல இருக்கிறவங்க பிரஷர் பண்றதுனால தான் அவங்க இருக்கிறாங்க. எந்த ஃபீல்டுமே சரி, ஒர்க்கிங் ஃபீல்டு சரி, பிஸ்னஸ் பண்றதுல சரி, எல்லா இடத்துலையும் நம்ம மேல கண்டிப்பா ஒரு அர்த்தம். அவனுக்கு பிரஷர் கொடுக்கறதுனால நம்ம கீழே இருக்கிறது நம்ம கட்டணும். அதே போலதான் இனிஷியேட்டா அதுதான். அவங்களுக்கு ஒரு டேரக்டர் கேமராமேனுக்கு அவனுக்கு ஏகப்பட்ட பிரஷர். ஸோ அந்த பிரஷர் அவன் தான் அவன் காரணம் பண்ணி அவனுக்கு காமிக்கவே வளர்ப்பான். அதை நம்ம வந்து ஃபீல் பண்ணிட்டுனா கண்டிப்பாக ரொம்ப நடிச்சது நல்லா இருக்கா, நம்ம நடிச்சதுல தப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட குறைய கேட்டுட்டு அது நம்ம டெவலப் பண்ணதான் வழியை பார்க்கணும். அவங்க திட்டுறாங்க, அவங்க வந்து இப்படி சொல்றாங்க இருக்கு. அவங்க இல்லைன்னா சும்மா கிடையாது. அவங்கதான் எனக்கு வந்து மெயினான வந்து வழிகாரங்க. அவங்க ஒரு டேரக்டரான ப்ரொடியூசர் கேமராமேன் கஷ்டங்க இல்லைன்னா நான் இன்னைக்கு இல்லை. இந்த உங்ககிட்ட வந்து பேசிட்டு இருக்க முடியாது. நம்ம ஃபீல்ட வந்து வந்துருக்காருங்கிறது நீங்க பேட்டி எடுத்துருக்க முடியாது. நானும் சாதாரணமான ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க ஒரு பேட்டி எடுக்க அதெல்லாம் இருக்கிறதுனால இல்லை மக்களுக்கு தெரிய வருது. மக்கள் மூலியமா நீங்க வந்து பேட்டி ஸோ கஷ்டப்பட்டதாக அவங்க நம்ம கத்துவாங்க. கத்தாமலாம் இருக்க மாட்டாங்க. கத்தம் நம்ம அதை அவங்களுடைய இருக்கிறாங்க அவங்க சைட்ல இருந்து பார்த்தோம்னா அவங்க பண்றதுக்காக அவங்களுக்கு மேல இருக்கிறதா ப்ரெஷர் போடுறாங்க. சேனல்ல இருந்து ப்ரெஷர் வரும், ப்ரொடியூசருக்கு இருந்து ப்ரெஷர் வரும், பெரிய ஆர்டிஸ்ட் வரும். ஸோ ரைட்டர் எப்படி பண்ணணும்னு அவங்க எப்படி பண்ணிட்டே இருக்கணும். டேரக்டர் கேமரா இந்த லொகேஷன் எடுக்கலாமா, அந்த லொகேஷன் எடுக்கலாமா, எப்படி எடுக்கலாமா, அப்படி எடுக்கலாமா, அந்த டேரக்டர் இப்படி டேரக்டர் எடுக்கலாமா, இப்படியே அவங்க பாருங்க ப்ரெஷர் இருக்கிறப்போ நம்ம கிட்ட கண்டிப்பா நம்ம நம்மளுடைய ஒர்க்கை பார்த்து போயிட்டே இருக்கணும்னா நம்ம டெவலப் அவங்க கிட்ட வந்து நீங்க ஃபீல் பண்ணி பேசணும். அதே போல வந்து கோபத்துக்காக சொல்லுவாங்க.